வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் பணம். பணம் இல்லைன்னா காதல் இல்லைன்னு இல்லை, ஆனால் பணம் இருந்தால் தான் காதலில் கூட நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். உண்மைதாங்க. எல்லாரும் கல்யாண வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்குது, காதலோடு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல கூட பணம் விளையாண்டுருதுங்க. பணம் இருந்தால் ஒவ்வொருத்தரோட தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்காக உதவுது இல்லையா? அதனால தான் அந்த இடத்துல காதலே நிரந்தரமாக இருக்குதுன்னு கூட சொல்ல வராங்க. ஆனால் பணம் இல்லைங்கிறதுக்காக காதல் இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பேர் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் பணம் ஒரு மெயின் காரணங்க. அது வாழ்க்கை வாழ்கிறதுக்காக மட்டுமே நிர்ணயிச்ச ஒரு அத்தியாயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா காதல்னு பேசிக்கலாம், ஆனால் பணம் இல்லைன்னா இங்கே யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. சிவகார்த்திகேயன் படத்தில் சொன்ன மாதிரி அந்த பணத்தை கொஞ்சம் சேர்த்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக தூங்குறதுக்கும் நிம்மதியாக இருக்கிறதுக்குமே யூஸ் ஆகும். பணம் ரொம்பவே முக்கியங்க வாழ்க்கையில். நீங்களும் கொஞ்சம் சேர்த்து ஆரம்பிச்சுக்கோங்க. வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் பணம். பணம் இல்லைன்னா காதல் இல்லைன்னு இல்லை, ஆனால் பணம் இருந்தால் தான் காதலில் கூட நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். உண்மைதாங்க. எல்லாரும் கல்யாண வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்குது, காதலோடு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல கூட பணம் விளையாண்டுருதுங்க. பணம் இருந்தால் ஒவ்வொருத்தரோட தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்காக உதவுது இல்லையா? அதனால தான் அந்த இடத்துல காதலே நிரந்தரமாக இருக்குதுன்னு கூட சொல்ல வராங்க. ஆனால் பணம் இல்லைங்கிறதுக்காக காதல் இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பேர் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் பணம் ஒரு மெயின் காரணங்க. அது வாழ்க்கை வாழ்கிறதுக்காக மட்டுமே நிர்ணயிச்ச ஒரு அத்தியாயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா காதல்னு பேசிக்கலாம், ஆனால் பணம் இல்லைன்னா இங்கே யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. சிவகார்த்திகேயன் படத்தில் சொன்ன மாதிரி அந்த பணத்தை கொஞ்சம் சேர்த்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக தூங்குறதுக்கும் நிம்மதியாக இருக்கிறதுக்குமே யூஸ் ஆகும். பணம் ரொம்பவே முக்கியங்க வாழ்க்கையில். நீங்களும் கொஞ்சம் சேர்த்து ஆரம்பிச்சுக்கோங்க.